Hello everyone, welcome to Shiba's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டு புது வரவுகள் வந்திருக்கு. அவங்க யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பிரஸ்டீஜ்ல ஒமேகா டீலக்ஸ் கிரானைட் 5 லேயர் பிரியாணி பாட், இதுவும் பிளஸ் வந்து பிரஸ்டீஜ்ல இருந்து காஸ்ட் அயர்ன்ல தோசா தாவாவும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதை ஃபுல்லா அன்பாக்ஸ் பண்ணி இதோட ஃபுல் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தோசா தாவாவை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். சம வெயிட்டுங்க. இதுக்கு வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி இதை மெயின்டைன் பண்ணணும், இது எல்லாமே வந்துட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ரெண்டு சைடும் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். உண்மையிலே செம வெயிட்டா இருக்கு. இதை வந்து ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் வெயிட்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு தோசை நல்லா வரும். ஸோ தோசைகளோட வெயிட்டை பொறுத்து தான் நமக்கு தோசை வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல வெயிட்டாகவே இருக்கு. அதுக்கப்புறம் கேஸ்ட் அயர்ன் பற்றி சொல்லவே வேணாம். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லா வீடியோஸ்லையுமே வந்துட்டு நான்ஸ்டிக் அவாய்ட் பண்ணிடுங்க, கேஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்காகவோ என்னவோ நானுமே கேஸ்ட் அயர்ன்லேயே வாங்கிட்டேன். இது உண்மையிலே ரொம்ப வெயிட்டா இருக்கு. இது வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 30 சென்டிமீட்டர் வந்து இதோட அகலம் வந்து 30 சென்டிமீட்டர் இருக்கு. இது வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்னு எனக்கு கரெக்டாக ஷோராக தெரியல, பட் நல்ல வெயிட்டா இருக்குது. அதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணுறணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம வந்து அயர்ன்ல வந்து எது வாங்கினாலும் நம்ம போய் பழக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அது எதுவுமே பண்ண தேவையில்லை. ஷாப்ல என்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கர் எடுத்துட்டு ஆயில் கொஞ்சமா அப்ளை பண்ணிட்டு லைட் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீங்க டைரக்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் வாஷ் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து ஆயில் அப்ளை பண்ண உடனேவே நம்மளுக்கு தோசை வர ஆரம்பிச்சிடும். முன்னாடிலாம் நம்ம அயர்ன்ல வந்து எதாவது வாங்கணும் அப்படின்னா அதை நம்ம வந்து இந்த கஞ்சி வடிச்ச கஞ்சி இதெல்லாம் ஊற்றி வந்து பழக்கப்படுத்துவாங்க டெய்லியுமே. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் இதெல்லாம் வச்சு பழக்கப்படுத்தணும். பட் நமக்கு எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் அப்படியே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் இந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்றதுக்கான மெயின் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட கேஸ்ட் அயர்ன் வந்து முன்னாடி உள்ளது எல்லாமே நம்ம இண்டக்ஷன்ல யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த ப்ராடக்டை வந்து நான் வந்து இண்டக்ஷன்லயுமே நான் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸுமே நான் வந்து இண்டக்ஷன்ல தான் நான் வந்து குக் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் போடுவேன். ஸோ அதுக்காக தான் நான் இதுவுமே இண்டக்ஷன் பேஸ்ல வர மாதிரி சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம இண்டக்ஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ் ஸ்டவ்லையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வெயிட் வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கிறதுனால ஈவனா வந்துட்டு ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நிறைய நேரத்துக்கு நம்மளுக்கு ஹீட் அப்படியே இருக்கும். ஸோ தோசை எப்படி வருதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஊற்றி காமிக்கிறேன். ஓகேங்களா? இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹீட் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும், ரொம்ப நேரத்துக்கு வந்து உங்களுக்கு ஹீட் இருக்கும், ஸ்கிராச் ரெசிஸ்டன்ஸ், வெயிட் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு ரொம்ப நாள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது இதை பார்த்து ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் தெரியாமல் கீழே போட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பிரியாணி பாட் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பிரியாணி பாட் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கிளாஸ் லிட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு செப்பரேட்டா கவர் போட்டு வந்திருக்கு. பிளஸ் நம்மளோட பாத்திரத்துக்கு தனியா செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட பிரியாணி பாட். ஆக்சுவலா நான் வந்து பிரியாணி பாத்திரம் வச்சிருக்கேன். அது வந்து எப்படின்னா 2 kgsக்கு மேல குக் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். பட் 1 kgல ஜஸ்ட் ஒரு 3-4 பேருக்கு குக் பண்றதுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு பிரியாணி பாட் வாங்கணும்னு நானும் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அது இப்பதான் எனக்கு வந்து கிடைச்சது. இதுதான் நம்மளோட பிரியாணி பாட்டோட அவுட்லுக். இப்படிதான் இருந்தது. இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் லைட் கொடுத்துருக்காங்க. பிளஸ் இங்க ஒரு ஓப்பன் இருக்கு, உங்களுக்கு ஹீட் போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்க குக்
அதாவது தம் போடுற மாதிரி பிரியாணி நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த மூடியை யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு மேல வந்து சில்வர்லயோ ஆர்எல்ஸ் எதுலயோ வேணாலும் ஒரு தம் போடுறதுக்கு இதுக்கு ஈவனா வந்து மூடி வாங்கி தம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சர்வ் பண்ண போகும்போது நீங்க இந்த மூடி யூஸ் பண்ணிக்கணும். அப்படிதான் அவங்க கிட்ட சொன்னாங்க. ஏன்னா இது தவிர இது வந்து பிரஸ்டீஜ்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி, இதை தவிர இந்த ஐடியல் இந்த மாதிரி நார்மல் பிராண்ட்ஸ்ல வரதுல எல்லாமே இடையில வந்து ஒரு பிளேட் கொடுக்குறாங்க. அதாவது இந்த லிட்டு கிளாஸ் லிட்டுக்கு நடுவில் ஒரு பிளேட் கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து தம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க தம் போட்டு, ஏன்னா நம்ம தம் போடும்போது மேலே வெயிட் வைக்கணும். ஸோ ஈவனா நம்மளுக்கு வந்துட்டு சர்ஃபேஸ் ஈவனா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வெயிட் வைக்க முடியும். அதுக்காக அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் நான் பிரஸ்டீஜ் வாங்கணுன்றதுனால நான் இதில் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் இருக்க ஏதோ ஒரு தட்டை போட்டு நம்ம வெயிட் போட்டுட்டு நம்ம வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ண போகும்போது டைனிங்ல நம்ம வைக்க கொண்டு வரும்போது நம்ம அந்த லிட்டு போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 5 லேயர் கோட்டிங்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு பிரியாணியில வந்து இம்பார்ட்டண்டா நம்ம கிண்டுறதுல நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அடி பிடிக்கிறது. நம்ம கிண்டிட்டே இருப்போம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போடும் போது நம்ம அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து நல்லா சுரண்டி கிண்டணும் அப்படின்னு நம்ம கிண்டிக்கிட்டே இருப்போம். பட் இந்த பாத்திரம் பொறுத்தவரையும் நம்மளுக்கு 5 லேயர் கோட்டிங் இருக்கு. ஸோ அடி பிடிக்கிறதுக்கு மோஸ்ட்லி சான்சஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது எல்லாமே கிரானைட், உள்ள ஃபுல்லா கிரானைட் கோட்டிங். தொட்டு பார்த்தா ஒரு மாதிரி உள்ள ரஃப் சர்ஃபேஸா இருக்கு. ஸோ ரொம்ப வந்து வழவழன்னு இருந்தாலும் நம்மளுக்கு வதங்கிறது, வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். பட் இந்த ரஃப் சர்ஃபேஸ்னால நம்மளுக்கு ஈஸியாவே வந்து அது குக் ஆயிடும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இதோட பேக் சைடு இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இண்டக்ஷன்ல யூஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தோசை தவா பிளஸ் இந்த பிரியாணி பாட் ரெண்டுமே நான் வந்து இண்டக்ஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்னும் சொல்லவே இல்லை. இதை வந்து நான் 2400 rupeesக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். 2400 rupees இந்த பிரியாணி பாட் பிளஸ் வந்து இந்த கிளாஸ் லிட்டோட சேர்த்து. கண்டிப்பா இது வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த பிரைஸ்க்கு இது வர்த்தா. பிரஸ்டீஜ்லாம் நம்மளுக்கு காஸ்ட்லியா தான் இருக்கும். ஏன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து லாங் ஸ்டாண்டிங் லைஃப் நல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு சின்னதா ஒரு வானல் வச்சிருக்கேன், இதே மாதிரி பிரஸ்டீஜ்ல தான் இருக்கு. அதை நான் வந்து ஃப்ரீக்வெண்டா நம்ம சேனல்ல இருக்க எல்லா வீடியோஸ்லயுமே நீங்க பார்க்கலாம். நான் எல்லா சமையலுக்குமே அந்த வானலும் அந்த பேனும் தான் நான் வந்து ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். அது இன்னுமே எனக்கு அப்படியே தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 years கிட்ட நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு உண்மையிலே நல்லா இருக்கு. ஸோ அதனாலதான் நான் பிரஸ்டீஜ்ல எல்லாமே வந்துட்டு ப்ரிஃபர் பண்றேன். ஸோ இதுவுமே நம்மளுக்கு சூப்பரா இருக்கு. நான் நெக்ஸ்ட் பிரியாணி வீடியோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாமே மட்டன் பிரியாணி வீடியோ கேட்டிருக்காங்க. நம்ம வந்து கண்டிப்பா இந்த புது வானல்ல மட்டன் பிரியாணி செஞ்சு வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த தோசை தவாவோட பிரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1500 rupees வந்து வாங்கினேன் நான். ஆக்சுவலி இதோட பிரைஸ் வந்து 1760 சம்திங் வந்து இதோட பாக்ஸ்ல வந்து போட்டிருக்காங்க. நான் பர்ச்சேஸ் பண்ண ரேட் வந்துட்டு 1500க்கு வாங்கினேன். இது ரெண்டுமே இப்போ பொங்கலுக்கு வந்து எங்க வீட்டில் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ் நான் வந்து போடுறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பிரஸ்டீஜில் நான் ஒரு வானல் வந்து வாங்கி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருந்தேன். ரிவ்யூஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்ன கேட்டால் நான் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் ஹீட்டு வந்து ரொம்ப ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆக மாட்டேங்குது. வெயிட் வந்து கனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பேன். அப்போ நான் சொல்லும் போதே சொன்னேன், அங்கே பார்க்கும் போது எனக்கு வெயிட்டாக இருக்க மாதிரி இருந்து, இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் ஹேண்டில் மட்டும்தான் நிறைய வெயிட் கொடுத்துருக்காங்க, பேஸில் வந்து வெயிட் இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனாலேயே என்னவோ நான் வந்து யூஸ் பண்ணும்போது நான் நினச்சேன் சரி இண்டக்ஷனில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் நார்மலில் யூஸ் பண்ணாலுமே நம்ம எண்ணெய் வந்து அந்த இடத்துல இருந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்குள்ளே ஹீட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ நம்ம தாளிப்புக்கு போடுவோம் இல்லைங்களா, கடுகு இதெல்லாம், அது போட்ட உடனே ரொம்ப பிளாக் ஆகிற அளவுக்கு டக்குன்னு வந்து நம்மளுக்கு அடி பிடிக்குது. ஸோ கிண்டும் போதுமே ஈஸியாக வந்து எனக்கு அடி பிடிச்சிருது. அது மட்டும்தான் அதில் கொஞ்சம் டிஃபால்ட் நான் சொல்லுவேன். ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் அதை வந்து வெயிட் கனமாக இருக்கிறதா பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இன்னைக்கு இதுதான் நம்மளோட இந்த 2 ப்ராடக்ட்ஸை பற்றி தான் டிஸ்கிரிப்ஷன். எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.